விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுபவர்கள். எடுத்துக்கொண்ட வேலையை எடுத்துக்கொண்ட நேரத்தில் கனக்கச்சிதமாக முடிப்பவர்கள். பேச்சில் தோரணை உடையவர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இந்த துன்முகி வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாயும் தைரிய சுகாதிபதி சனியும் இருக்கிறாங்க. சுகஸ்தானத்தில் கேது இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில நீங்க இந்த புது வருஷத்தை மீட் பண்றீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே சுணக்க நிலை, ஒரு தேக்க நிலை, கடுமையான குழப்பம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் அது உடனடியாக முடியாமல் கொஞ்சம் இழுபறியாகி அதன் பிறகு முடிய வேண்டிய ஒரு நிலைமை. எப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கடைசியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். 7.5 சனியினுடைய 2வது பகுதியில் நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். இந்த வருடம் முழுவதுமே ஜென்ம சனியில் தான் இருக்கிறீங்க. இந்த வருடம் முழுவதுமே சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு தான் இருக்கிறாங்க. ஆவணி மாதம் வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். அதனால கொஞ்சம் அந்த ஜென்ம சனியினுடைய வீரியம் குறையலாம். ஏன்னா ராசியில சனி சஞ்சாரம் செய்யும் போது எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல சுணக்கம் ஏற்படும். அதே வேளையில செவ்வாய் என்பவர் மிக வேகமானவர், நெருப்பு சொரூபம் இல்லையா. அப்போ அவர் ராசியில சஞ்சாரம் செய்யும் போது பேலன்ஸ்ட் ஆயிடும். ஆனாலும் மங்கள காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். மங்கள காரியங்கள் எந்த காரியங்கள் எடுத்துட்டாலும் சரியான திட்டமிடுதல் அவசியம். குடும்பத்தில் சில தேவையில்லாத மன சஞ்சலங்கள், வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக கவனமாக நுட்பமாக கையாள்வது அவசியம். கொடுத்த வாக்கு, யாருக்கு வாக்கு கொடுப்பதா இருந்தாலும் சரி, சரியான முறையில் திட்டமிட்டு வாக்கு கொடுங்க. ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அந்த வேலை உங்களால் செய்ய முடியுமா, செய்வதற்கு சரியான முறை உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வேலையை நீங்கள் எடுப்பது சிறந்தது. வீடு சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான காரியங்கள், பூமி சம்பந்தமான காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப திட்டமிடல் அவசியமாகுது. தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகமாகலாம். ஸோ யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுறது சிறந்தது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வரலாம். விட்டு கொடுப்பது மட்டும்தான் 7.5 சனி காலத்தில் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுலேயும் ஜென்ம சனி நடக்கும்போது முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க தயவு செய்து விட்டு கொடுத்து பழகுங்கள். அதுதான் மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். ஆடி மாதம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு இடம். நீங்கள் செய்திருந்த முதலீட்டில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும், நெருக்கம் அதிகரிக்கும், சந்தான பிராப்தி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்பார்த்த அளவு வெற்றிகள் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த வருடம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனுடைய
வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு அதிகமான உழைப்பு உழைப்பு உழைப்பு, ரொம்ப உழைப்பு தேவை. நிறைய மறந்து போகலாம். அதுக்கெல்லாம் வல்லாரை கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது, அமாவாசை ஏகாதசி தோறும் விரதம் இருந்து முன்னோர்களை வணங்குவது, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, சந்திர தரிசனம் செய்வது, பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, நரசிம்மர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவது, இது எல்லாமே நீங்கள் பரிகாரமாக செய்யலாம். பானகம் நிவேதனம் செய்து எல்லாருக்கும் கோஷ்டி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் குரு ஹோரைகளில் எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிப்பது ரொம்ப நன்றாக இருக்கும்.